கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புத்தகம் 17வது சங்கீதம் 8வது வசனத்திலே, கண்மணியைப் போல என்னை காத்தருளும். சுருக்கமான ஆனால் கருத்து நிறைந்த, அபிஷேகம் நிறைந்த ஒரு சின்ன குட்டி ஜெபம் இது குட்டி ஜெபமாக இருக்கிறபடியினாலே இதை குட்டி பிள்ளைகளுக்குன்னு விட்டு அவங்களுக்கு மனப்பாடமாக ஒப்பிக்க வைக்கிறோம். ஆனால் நாம் இதை தியானிக்கிறது இல்லை. கண்மணியைப் போல என்னை காத்தருளும். தாவீதுடைய இந்த விண்ணப்பம், தாவீதின் விண்ணப்பம் அப்படிங்கிற தலைப்பிலேயே வருவது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். தாவீதின் விண்ணப்பம் அப்படிங்கிற தலைப்பை தாங்கிய 3 சங்கீதங்களில் இது முதலாவது சங்கீதம். மற்ற 2 சங்கீதங்கள் எது அப்படின்னு சொன்னாக்க, சங்கீதம் 86, சங்கீதம் 142. இந்த சங்கீத வசனமானது தாவீது பரலோகத்துக்கு அனுப்பின ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லலாம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெப வீரராக வாழ்ந்தார். தாவீதின் தியானமும் ஜெபங்களுமே தேவ இதயம் தாவீதை கவர்ந்து கொள்ள ஒரு காரணமாக இருந்துச்சு. விண்ணப்ப கலையிலே தாவீது தேர்ந்தவராக விளங்கினார். புயல் நேரத்திலே ஒரு மாலுமி துறைமுகத்தை வேகமாக அடையிற மாதிரி சோதனை நேரங்களிலே தாவீதும் தேவனை தன் துறைமுகமாக்கி கொண்டார். கண்மணியைப் போல என்னை காத்தருளும் என்ற வரிதான் இதற்கு ஒரு சிறந்த சான்று. கண்மணி அப்படிங்கிறது நம்முடைய உடம்பிலே மிகவும் பாதுகாப்பான அவயவங்களிலே மிக மிக பாதுகாப்பான அவயவாகும். உடலில் மிகவும் மென்மை மிகுந்த உறுப்பிலே மிகவும் மென்மை மிகுந்த பகுதி கண்மணி. சிறந்த திரைச்சீலைகளைப் போல இமை கதவுகளுக்கு பின்னாடி ஆபத்திலே ஓடி ஒழியக்கூடிய கண்மணி, அதுதான் கண்மணியின் இயல்பு. நம்மை வைக்கக்கூடிய தேவ படைப்புகளில் தலை சிறந்த படைப்பு தான் கண்மணி. பிரியமானவர்களே, தூரத்திலே வரும் நெற்றி வியர்வைய தூரத்திலேயே விளக்க புருவத்தின் கோட்டைகளை அது அமைந்திருக்கிறது. அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகிய பட்டணத்தைப் போல, இரும்பு கோட்டைக்குள்ளாக வைக்கப்பட்ட புதையலைப் போல எலும்புகளாலே இந்த கண்மணி உறுதியாக பாதுகாக்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு பலத்த பாதுகாப்பும் மேன்மையான பாதுகாப்பையும் தேவனிடத்திலே தாவீது கேட்கிறார். அப்பப்பா, தாவீதுடைய ஞானம் எவ்வளோ பெரியது பார்த்தீங்களா? நாமும் தேவனுடைய பார்வையிலே கண்மணியைப் போல இருப்பது எவ்வளோ மேன்மையான காரியம். கர்த்தர் உங்களை கண்மணி போல காத்தருள்வாராக.